வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல் அப்படிங்கிறதுலேருந்து தான் நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். ரிஷப ராசிக்கான வார ராசி பலன் எப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ரிஷப ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட மனசில் நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றிலாம் இப்படி பிளான் பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனசளவில் மாற்றம், அதை திட்டமிட்டும் எப்படி செய்யலாங்கிற ஒரு செயல் வேகம், அதெல்லாம் இந்த வாரங்களில் அதிகமாக இருக்கும். அதே நேரங்களில் சென்ற வாரங்களில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் மெதுவாக குறைஞ்சி, இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரிஷபம் ராசி பொறுத்தவரையில். சில விஷயங்கள் லேட்டாக நடந்தாலும் அதெல்லாம் ஒரு நல்ல பலன் தரப்போது பின்னாடி அது கண்டிப்பாக இந்த வாரம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் ஒரு முக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கான ஒரு முடிவு தான் இந்த வாரம் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதிகமான விஷயங்கள் இந்த ரிஷப ராசிக்கு அந்த மாதிரி நடக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, புதிய பொறுப்புகள் வரும், அல்லது வேறு எதனா புதிய வேலை பற்றி பேசுகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இந்த வாரம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வேலையில் சேஞ்சஸ் பற்றி யோசிப்பாங்க. இந்த வேலை அந்த பிளான் பண்ணலாமா, இது செய்யலாமா அப்படின்னு ஒரு மாற்றி யோசிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிங்க பொறுத்த வரைக்கும் உங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு தொடக்கம் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு காலமாக இருக்கும். கவர்மெண்ட் தொடர்பாகவோ இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பாகவோ உள்ள வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை கோவொர்க்கர் கூடலாம் பார்த்திங்கன்னா சின்ன கருத்து வேறுபாடு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் கவனமாக சமாளிக்கணும் நீங்கள் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள். அதாவது புதுசாக வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உடனடியாக லாபம் கிடைக்காது, கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். அது ஒரு நல்ல பணம் பொறுத்த வரையில் இந்த வாரம் வரவு செலவு எல்லாமே பார்த்திங்கன்னா சமநிலையில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப செலவு அல்லது வீட்டுக்கான பொருள்கள் ஏதாவது வாங்கிறது மாதிரியான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, வீடு யோசனை பண்ணலாம், இல்லைனா கார் அது மாதிரி எதனா வாங்கலாமா, அப்படிங்கிற ஒரு வண்டி வாங்கலாமாங்கிறது யோசனைலாம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இவங்க பழசில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அதுலேருந்து சின்ன பலன்கள் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் பொறுத்தவரையில் பெரிய முதலீடு எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி அதை 2 வாட்டி யோசனை பண்ணி இது நம்ம செய்யலாமா அப்படின்னு செஞ்சுட்டு அது கரெக்டான ஒரு டைம் தான் இந்த வாரத்தில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சுன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல பாதிப்பு ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரையில் குடும்பத்தில் சில முக்கியமான பேச்சுகள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இவங்களை விட இவங்க பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இந்த வாரம் செயல்பட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சக்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இவங்களோட பிரதர்ஸ் கூடவோ இல்லை உறவினர்கள் கூடயோ சந்திப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். வீட்டிலனா சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேச்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். திருமணமானவர்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்து என்ன பண்ணலாம், இது இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்ற ஒரு பிளானிங் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அது நல்ல சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில சமயம் இவங்க 2 பேரும் பிடிவாதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையற்ற வாக்குவாதம்லாம் வரும். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நடந்துங்கினாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல இந்த வாரம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உடல் நலம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாடி டயர்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வேலை அதிகமாக இருக்கிறதுனால கழுத்துலேயோ இல்லை தோள்பட்டையிலையோ சின்னதாக வலி வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா இவங்க தூக்கம் சரியாக தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது தவிர்க்கிறது தான் இவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேலை அதிகமாக இருக்கும், நல்ல தூக்கம் வரும். நல்ல தூங்க கிடைக்கிற நேரத்தை நல்லபடியாக தூங்குங்க. செல்ஃபோன் அது மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க.
அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தி தர தூக்கம் நல்லா உதவியாக இருக்கும் உங்களுக்கு. முடிஞ்சால் நீங்கள் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா தியானம் முடிஞ்சால் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரிஷபராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். இவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா 6 அப்படிங்கிற நம்பர் வந்து கொஞ்சம் லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரங்களில் கலர் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை கலரும் லைட் ரெட் கலரும் இந்த வாரம் இவங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருனா ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் நான் அடுத்த வாரம் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.